வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் வாழும் கடவுளின் மகன் மகள் நாம் என்கிற அறிவை பெறுகிறதாக இருக்கிறது. திருச்சபை நமக்கு தூய பவுல் பேதுரு பெருவிழாவை கொண்டாட கட்டளையிட்டு இருக்கிறது. அந்த வாசகங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய தியானம் இந்த நாளிலே நாம் வாழும் கடவுளின் பிள்ளை என்கிற அறிவை தருகிறதா இருக்கிறது. அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறதிலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் என்று பவுலாகவும் பேதுருவாகவும் மாறுகிறோமோ அன்று இத்திருவிழாக்கள் நமக்கு பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறுகிறது என்கிற சிந்தனையோடு இந்த வார வாசகங்களுக்கு நாம் செவி கொடுப்போம். முதல் வாசகத்தின் வழியாக தூதர்களுடைய வழிகாட்டுதல் கடவுளின் பிள்ளைகளுக்கு இருக்கும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக கடவுளின் மகன் மகள் எனப்படுகிறவர்கள் விடுதலை வாழ்வு வாழ்கிறார்கள் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுகிறவர்கள் நேரிய வாழ்வு வாழ்கிறார்கள் என்கிறதாகவும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக விண்ணகத்தின் திறவுகோல் இவரிடத்திலே தரப்பட்டிருக்கிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் இந்த வார வாசகங்கள் ஊடாக தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. பேதுரு பவுல் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். ஏரோது அவரை சிறைப்படுத்தி இருக்கிறார். நீ ஆண்டவருக்காக வாழ்வை தொடங்குகிற பொழுது உன்னை தண்டனை தீர்ப்பிடுவார்கள், நீ சிறையில் அடைக்கப்படுவாய் என்கிற காரியத்தை முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது. சிறையில் அடைக்கப்படுகிற பொழுதும், உன்னுடைய வாழ்வு சிறையில் உண்டாயிருக்கிற பொழுதும் தப்ப முடியாத ஒரு சூழல் உண்டாயிருக்கும். என்ன செய்கிறது அடுத்து என்கிற நிலைமை நமக்கு இல்லாதிருக்கும். அப்படி ஒரு இக்கட்டான சிலையில் நாம் இருப்போம், இக்கட்டான நிலையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அந்த நிலையில் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். எப்படி பவுல் உறங்கிக் கொண்டிருக்கிறவனை தூதர் எழுப்பி 2 கட்ட காவல்களையும் தாங்கி நகரின் நடு பாதையிலே கொண்டு விட்டு அவர் உணர்வடைகிறது போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காய் நிற்போம் என்று சொன்னால், அவருடைய காரியங்களுக்காய் நிற்போம் என்று சொன்னால் நாம் மீட்கப்படுவோம். தூதரால் வழிகாட்டப்படுகிறோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறவன், கடவுளாக இருக்கிறவன் இப்படித்தான் இருக்கிறான் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். அவன் ஆண்டவருக்காக நிற்கிறதினாலே அவனுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும். அவனுக்கு வழங்கப்படுகிற தண்டனை தீர்ப்பின் வழியாக அவனுக்கே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இல்லாதிருக்கும். சிறைப்பட்ட அடைக்கப்பட்ட நிலையில் இருப்பான். ஆனால் அவன் உறக்கத்தில் இருக்கிற பொழுதும் தூய ஆவியானவர் தூதர்களை அனுப்பி அவர்களை விடுதலை பண்ணுகிறார். விடுதலை பண்ணுகிறதற்கான காரணம் சபை கடவுளிடத்திலே அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அவனை அறிந்தவர்கள் அவனுக்காக ஜெபிக்கிறார்கள். அவன் இனத்தானவனுக்காக ஜெபிக்கிறான். அவன் இனத்தான் என்று சொல்லுகிற பொழுது இங்கே ஜாதிகளையும் மதங்களையும் நாங்கள் குறிப்பிடுகிறதில்லை. இங்கே எவனெல்லாம் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக நிற்கிறானோ அவனே இங்கே சபை என்று அழைக்கப்படுகிறான். அந்த சபை அவனுக்காக போராடி ஜெபிக்கிற பொழுது தூதர்கள் அவனை அல்லாஹ்வுக்காக விடுதலை செய்து அவனை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து அவனுடைய வாழ்வு ஒரு காட்சி போல இருக்கிறதா இருக்கும் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது. ஆக நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய காரியங்களின்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் தூதரால் வழிகாட்டப்படுவோம். தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு பவுலை போல இருக்கும் என்று முதல் வாசகம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன?
கடவுளை அறிந்திருக்கிறவர்கள் அவரை எந்த பொழுதும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவரை போற்றி புகழ்கிறது என்றால் நொடி பொழுதும் எடுத்ததற்கெல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாய் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆண்டவரை போற்றி புகழ்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நீதியாய் நேர்மையாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறதினாலே அவரை பார்க்கிறவர்கள் அவளை பார்க்கிறவர்கள் இவன் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து தேவனை புகழ்வார்கள். அப்படித்தான் நாம் ஆண்டவருக்கு புகழ் உண்டாக்க வேண்டுமே அல்லாதபடிக்கு போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் நிற்கிற இடத்திலும் நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன், நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன் என்று சொல்லி பிரசங்கம் வைக்கிறதும் ஆராதனை நடத்துகிறதும் அல்ல ஆண்டவரை போற்றி புகழ்கிறது. ஆண்டவருடைய பெருமை பேசுகிறார்கள். அவர்கள் ஏன் ஆண்டவருடைய பெருமையை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்வு தூய்மையுள்ளதாய் நேர்மையுள்ளதாய் இருக்கிறது என்று என்கிறதினாலே அவரை பார்க்கிறவர்கள் இவன் ஆண்டவர்களே இருக்கிறான், அதனால இவ்வளவு தெளிவாகவும் மேன்மையாகவும் நடக்கிறான் என்று அவர்கள் ஆண்டவரை குறித்து பெருமைப்படுகிறார்கள். அப்படித்தான் ஆண்டவரும் பெருமை அடைகிறார். அந்த பெருமையை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரே அல்லாதபடிக்கு உன்னுடைய வீண் புகழ்ச்சி ஆண்டவருக்கு அவசியமில்லை. உன்னுடைய புகழ்ச்சியினால் அவருக்கு கேடு உண்டாகிறது. உன்னுடைய தகாத புகழ்ச்சியினாலும் பொய்யான புகழ்ச்சியினாலும் ஆண்டவருக்கு கீழ்மையும் சிறப்பின்மையும் உண்டாகிறது. அவரை எப்பொழுது நாம் மனதார ஆராதிக்கிறோம், பெருமை செலுத்துகிறோம், போற்றி புகழ்கிறோம் என்றால் அவருக்கென்று நாம் அவருடைய காரியங்களாய் நிற்கிற பொழுது, இப்படி அவருடைய காரியங்களாய் நாம் நிற்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் மன்றாடி கேட்கிற அனைத்திற்கும் அவர் மறுமொழி தருகிறவராக இருக்கிறார். அவர்கள் மன்றாடி பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஆண்டவரிடத்திலே பெருமை பேசுகிறவர்கள், ஆண்டவரை பெருமையாய் கருதுகிறவர்கள், ஆண்டவரை போற்றி புகழ்கிறவர்கள், ஆண்டவரிடத்திலே மன்றாடி மறுமொழி பெறுகிறவர்களுடைய முகம் எந்த பொழுது மிளர்ச்சியுடையதாய் இருக்கும். அவர்களை பார்க்கிற பொழுது முகத்திலே ஒரு தெளிவு உண்டாயிருக்கும். அவனை பார்க்கிற பொழுது இவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஒளி அவனிடத்திலே காணப்படும். கடவுளுடைய பிள்ளை என்று அறியப்படுகிறதற்கான இன்னொரு முக்கியமான காரியம் உன்னுடைய முகத்தில் உண்டாயிருக்கிற தெளிவும் வாழ்வில் உண்டாயிருக்கிற வைராக்கியமும் என்கிற காரியத்தை இந்த நாளில் நாம் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது வாசகம், பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: என்னுடைய வாழ்வு ஆண்டவருக்கென்று பலியாக தரப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு உணர்வில் அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை அறிந்திருக்கிறவன் இந்த வாழ்வு ஆண்டவர் எனக்கு பலியாக தரும்படியாக என்னை அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே என்னை ஒரு காரியமாய் ஒரு முகாந்திரத்தோடு அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்திலே நான் அவருடைய வாழ்வை சிறப்பாய் வாழ்ந்து அவருக்கு பலியென நான் என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன் என்கிற உணர்வோடு இருக்கிறவன் கடவுளின் பிள்ளை, கடவுளின் மகன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் நற்போராட்டங்களில் ஈடுபடுகிறவனாய் இருக்கிறான். நல்ல போராட்டங்களில் ஈடுபடுகிறது என்கிறது தெருவிலே நின்று கூச்சலிடுகிறது அல்ல. சபைகளிலே இருந்து கொண்டு அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் கடிதங்களை எழுதி போராடுகிற போராட்டம் அல்ல. உன்னுடைய போராட்டம் என்கிறது உன்னுடைய முழங்காலில் தொடங்குகிறது. நீ தனிமையில் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே பேசி அவரிடத்திலே போராட்டம் பண்ணுகிறாய். உன்னுடைய பரிசுத்த வாழ்வு நிலைத்திருக்கும்படியாய், உன்னுடைய மேன்மையான வாழ்வு நிலைத்திருக்கும்படியாய், நீ சத்தியத்திலே நடக்கும்படியாய், சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேசுகிறது இல்லை, சத்தியத்தின் வழிதான் நீ நடக்க விரும்புகிறாய் என்று ஆண்டவரிடத்திலே விடாப்பிடியாய் இருக்கிறதில் தான் உன்னுடைய போராட்டம் தொடங்குகிறதே அல்லாதபடிக்கு இன்றைய நாட்களில் இவர்கள் சொல்கிற எந்த போராட்டமும் போராட்டம் அல்ல. போராட்டம் என்கிறது ஆண்டவருடைய வாழ்க்கையும் இந்த நாளிலே பவுலுடைய வாழ்க்கையும் பேதுருடைய வாழ்க்கை முறையும் தான் போராட்டம். அந்த போராட்ட களங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அந்த போராட்ட களங்களில் ஈடுபடுகிறதினால் தான் நம்முடைய விசுவாசம் காத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற சத்தியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில்
நம்முடைய வாழ்வு என்பது நம்பிக்கையின் அடிப்படையிலானது. நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவருக்கு நான் பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன், என் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன் என்பதனை காட்டிலும் ஆண்டவருக்கு நான் பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன். என்னை அடுத்திருக்கிறவர் இவன் ஆண்டவரின் பிள்ளை என்று பார்க்கிறார்களா? இதுவே நம்முடைய வாழ்வின் நோக்கமாயும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் இப்படி எழுதுகிறாய், நல்லதொரு போராட்டம் போடி இருக்கிறேன், நல்ல ஓட்டத்தை முடித்து விட்டேன், நான் என்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், அதனாலே எனக்கு வெற்றி வாகை காத்திருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் என்னை வலுவூட்டி நடத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளை வலுவை பெற்றுக் கொள்ளுகிறது ஆண்டவரிடத்தில் இருந்துதான், அல்லாதபடிக்கு மனுஷர்கள் இடத்தில் இருந்து அல்ல. எந்த மனுஷனாலும் கடவுளுடைய பிள்ளைக்கு பலனை தர முடியாது. கடவுளுடைய பிள்ளை என்கிறவன் ஆண்டவருடைய பலத்தில் இருக்கிறான். சூழ்நிலை வந்தாலும், எந்த மோசமான சூழ்நிலை வந்தாலும் அவன் தனித்தே நிற்கிறான். அவன் தனியே நிற்கிறான். அவன் தனியே நிற்கிற பொழுது ஆண்டவரோடு நிற்கிறான். அப்படி ஆண்டவரோடு நிற்கிறதினால் தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் விண்ணரசில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறேன் என்று சொல்லி. கடவுளுடைய பிள்ளை ஒவ்வொருவனுக்கும் நாம் மிகவும் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், அவனுக்கு இந்த உலகத்தின் காரியங்களில் நாட்டம் இருக்காது. விண்ணரசும் விண்ணகம் சார்ந்த காரியங்களில் அவனுக்கு நாட்டம் இருக்கிறதினாலே அவன் விண்ணுலகு சார்ந்தவனாய் இருக்கிறான் என்கிற காரியத்தையும் நாம் இந்த நாளில் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். நற்செய்தி ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுவது என்ன? சம்பவம் நமக்கு மிகவும் பரிச்சயமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களிடத்திலே நான் யார் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். கேட்கிற பொழுது அவர்கள் நான் இறைவாக்கினர் என்று சொல்ல விரும்பி இருக்கிறார்களா, வேற யார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் கேட்க விரும்பினார் என்கிறது இங்கே காரியமில்லை. எனக்கு தோன்றின காரியத்தை நான் இங்கே விளக்கி கூற விரும்புகிறேன். ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுத்தர விரும்புகிற காரியம், நீ யார் என்று அறிந்து கொண்டாயா? உனக்கு வருகிற வெளிப்பாடு எங்கே இருந்து உண்டாயிருக்கிறது? உனக்கு காரியங்கள் எப்படி வெளிப்படுகிறது என்கிறது இங்கே ஆண்டவருடைய நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன், எதற்காக இங்கே போராடி கொண்டிருக்கிறேன் என்பது ஆண்டவருக்கு வெளிச்சமான காரியம். ஆண்டவருக்கு தன்னை குறித்து ஒரு பொழுதிலும், ஒரு நொடியாகிலும், ஒரு துளியாகிலும் சந்தேகம் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் நான் யார் என்று நீ அறிந்திருக்கிறாய் என்கிறது. பேதுரு வேகமாக சொல்லுகிறார், நீர் வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி. இந்த வெளிப்பாட்டை உனக்கு தந்தது யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதில் தான் இங்கே சத்தியம் விளங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய பதிலை பெருமை பேசினாரோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாக்கம் இங்கே நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த வெளிப்பாடு உனக்கு விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறது, என்னுடைய தந்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலே திருவிழாவை கொண்டாடுகிற நீ பேதுருவின் பெருவிழாவை கொண்டாடுகிறாய், பவுலின் பெருவிழாவை கொண்டாடுகிறாய், திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிறாய், திரு ரத்தம் திருவிழாவை கொண்டாடுகிறாய். இதனால் உனக்கு வருகிற பயன் என்ன? உனக்கு வருகிற வெளிப்பாடு விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறதா? பிதாவினிடத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு வருகிறதா? நீ வேதங்களை வாசிக்கிற பொழுது, ஆண்டவரை பற்றி தியானிக்கிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்வு முறை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற காரியங்களை அலசி ஆராய்கிற பொழுது உனக்கு வெளிப்பாடு எங்கிருந்து வருகிறது? விண்ணகத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு வருகிறது என்று சொன்னால், நீ கொண்டாடுகிற எல்லா விழாக்களிலும் பொருட்கள் இருக்கிறது. இல்லையேல் விழாக்களுக்கு பொருளில் இல்லை என்கிறதை நன்றாக இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் பேதுருவிடத்திலே சொல்லுகிறாய், இதை என்னுடைய தந்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதினாலே
உன் மேலே சபை கட்டப்படும். உன் மேலே சபை கட்டப்படும் என்று சொன்னால் பேதுரு மேல் அல்ல. பேதுருவுக்கு யாரிடத்திலிருந்து வெளிப்பாடு வந்ததோ, எங்கிருந்து வெளிப்பாடு வந்ததோ அங்கிருந்துதான் சபை தொடங்கும். சபை விண்ணகத்திற்கு உரியது, சபை ஆண்டவருக்கு உரியது. சபை என்றால் வெறும் மக்கள் கூட்டம் அல்ல, அது ஆத்துமாக்களின் கூட்டம். ஆண்டவரை அறிகிற அறிவை உடையவர்கள் சேருகிற கூட்டமே சபை அல்லாதபடிக்கு இந்த நாளிலே இவர்கள் வர்ணிக்கிறது ஒன்றும் சபை அல்ல. நீ கூடுகிறதும் நான் கூடுகிறதும் சபை அல்ல. ஆண்டவரை தேடுகிறவர் கூடுகிறதே சபை. அவர்களைத்தான் ஆண்டவர் விண்ணகத்தின் தந்தையின் வெளிப்பாட்டை கொண்டு கட்டுகிறார். இவருடைய வாழ்வு வெற்றி உடையதாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் எதையெல்லாம் மண்ணுலகத்தில் கட்டுகிறார்களோ அதெல்லாம் விண்ணுலகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும். அவர்கள் எதையெல்லாம் மண்ணுலகத்தில் அவிழ்க்கிறார்களோ அதெல்லாம் விண்ணுலகத்தில் அவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். அப்படி விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பு அவர்களால் உண்டாயிருக்கும். அவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்கிற காரியத்தை தான் இந்த நாளில் நாம் வாசகங்கள் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம். மீண்டும் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளை வாழும் கடவுளின் மகனுக்கு தூதருடைய வழிகாட்டுதல் முதல் வாசகத்தை போல வாழ்விலே காணப்படும். அவர்கள் ஆண்டவரால் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறதினாலே அவருடைய வாழ்வு விடுதலை உடையதாக இருக்கும். கடவுளும் வாழும் கடவுளின் பிள்ளைகள் நேரிய வாழ்வு வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரின் விண்ணக திறவுகோலை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வு ஆண்டவர்களே வெளிச்சம் மிகுந்ததாய் இருக்கும் என்கிற காரியங்களை இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் நல்ல வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த நாளிலும் மேன்மை தங்கிய வசனங்களை தந்து எங்களை தேற்றி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா முதல் வாசகத்திலே நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளானாலும் ஆண்டவரே அது ஆண்டவருடைய காரியமா நாங்கள் நிற்கிறதின் மூலமா எங்களுக்கு உண்டாகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தகைய பிரச்சனை வந்தாலும் தண்டனை தீர்ப்புகள் வந்தாலும் அடைக்கப்பட்டாலும் தூதர் எங்களை அப்படியே தூக்கி விடுதலை பண்ணி நடத்துகிறீர் என்கிற தெளிவையும் நம்பிக்கையையும் இந்த நாளிலே நீங்க தந்திருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. உமக்காய் வாழ்கிற வாழ்வினாலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு முகங்களும் மிளர்கிறது. நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு எங்களாலே பெருமையும் போற்றுதலும் உண்டாயிருக்கிறது என்கிற காரியத்தை நீங்க திருப்பாடல் வழியாய் வெளிப்படுத்தி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பவுல் எழுதுகிறது போல ஆண்டவரே நாங்கள் நல்லதொரு போராட்டம் போராடுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஓட்ட பந்தயத்தை சிறப்பாய் முடிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அறிவிக்கிற நற்செய்தி ஆண்டவரே உலகெங்கும் சென்று செல்லத்தக்கதாக தேவரீர் எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே வெற்றி வாழ்வு வாழ்கிற வாழ்வாய் மாற்றுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நற்செய்தியிலே நாங்கள் படிக்கிறது போல ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா வெளிப்பாடுகளும் ஆண்டவரே விண்ணகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடாய் தேவரீர் எங்களுக்கு தந்து விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதனாலே நாங்கள் இங்கே எதையெல்லாம் கட்டுகிறோமோ அதெல்லாம் விண்ணகத்திலே கட்டப்பட்டதாகவும் எதெல்லாம் அவிழ்க்கிறோமோ அதெல்லாம் விண்ணகத்திலே அவிழ்க்கப்பட்டதாகவும் ஒரு விடுதலை வாழ்வு வாழ இந்த நாளிலே தேவரீர் எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டதனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பேதுருவின் பவுலை விழாவை கொண்டாடுகிற பொழுதாகிலும் ஆண்டவரே நாங்கள் பேதுருவை போல் அல்லாமல் ஆண்டவரே பவுலை போல் அல்லாமல் ஆண்டவரே உம்மை 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 போல மாத்திரம் வாழுகிற கிருபை அப்பா நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.